அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். நீங்க கேக்குறீங்க சார், நீங்க சொன்ன மாதிரி பொறிமுறை ரிசோர்ஸ் புக் பார்த்தோம். ஆனா கேள்வி செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குதுண்டு. அதாவது ஓர்கானிக்ல பொறிமுறை எத்தனாவது வாரதுண்டா புது பேப்பர்ல எட்டாவதுல சி பாட்டா வருது. எட்டாவதுல சி பாட்டா வருது. சில நேரம் ஸ்ட்ரக்சர்ல நாலாவது ஸ்ட்ரக்சர்ல கடைசி கேள்வியிலையும் பொறிமுறையை கொண்டு போய் போடுறாங்க. பட் அது கொமன் இல்ல. எட்டாவதுல சி பாட்டா உங்களுக்கு பொறிமுறை வந்து ஒன்றிக்குது. நீங்க இதுல கஷ்டப்படுறீங்க. ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க ஒழுங்கா ஃபைனல் பேப்பரை பார்த்து அனலைஸ் பண்ணையில என்னது வருது வர இல்லைன்னு. அதாலதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நான் பார்த்த மட்டும் பாருங்க, அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 2020ல உங்களுக்கு வந்தது அல்கைல் ஏற்றம். அப்படி என்றா என்னது? அல்கைல் கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறது பென்சின்றதாக்கம். 21ல ஏசைல் ஏற்றம், 23 அலசனேற்றம், 24 நைத்திரேற்றம். இந்த 4 ஏற்றங்களும் தொடர்ச்சியா வந்திருக்குது. 25 வாரேண்டா கூடுதலா அல்கைல் இல்லாட்டி ஏசைல் ஏற்றம் வரலாம். அல்கைல் அல்லது ஏசைல் ஏற்றம் வரலாம். சரியா? நாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்க தேவையில்லையே. உங்களுக்கு உண்மைக்குமே கஷ்டமா இருந்தா, படிக்க கஷ்டமா இருந்தா முதலாவது பாஸ் பேப்பரை எடுங்க. சரியா? பாஸ் பேப்பரை எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த சீபாட் கேள்வியை செய்யுங்க. செஞ்சு போட்டு ஸ்கீமை பார்த்து திருத்துங்க. முதலாவது திருத்தணும் பிள்ளைகள். நீங்க திருத்துறதுக்கு வெக்கப்படுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே. ஏதோ ஸ்கீம் பாக்குறது பெரிய உலகமாக புலமாயிரி அல்லவா நினைக்கிறீங்க. ஸ்கீம் பார்க்காம படிக்கிறீங்கடா. நான் சொல்லி போட்டேன், எஸ்ஏ கேள்வி உங்களுக்கு 100 மொத்தமா 50 மார்க்ஸ் வருதுண்டா 25 நீங்க தாண்ட மாட்டீங்க. நீங்க எழுதுற விட எல்லாம் அங்க ஸ்கீம்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க எழுதுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஸ்கீம்ன்றது வேற உண்டு எதிர்பார்க்கிறாங்க. நீங்க அது பாத்தீங்க என்றாலே விளங்கிருக்கும். இதுல என்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் தான் பெரும்பாலும் வீடியோ பார்ப்பீங்க. நம்மட எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல அதை நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எஸ்ஏ ப்ரொஜெக்ட்ல நான் அவ்வளவும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், எப்படி எழுதுறது எழுதக்கூடாதுண்டு. ஸோ கட்டாயம் நீங்க ஸ்கீம் பாருங்க. அதுல படிக்காதாக்கள் இல்லாட்டி நீங்க படிச்சாக்கள்ன்றாலும் சரிதான், ஸ்கீமை பாருங்க. ஸ்கீமை பார்த்து திருத்துங்க. அதே மாதிரி அடுத்த இயர் செய்யுங்க, ஸ்கீமை பார்த்து திருத்துங்க. என்ன பிழை வருதோ அதை எழுதுங்க கொப்பியில. அதான் பொறிமுறையாம். திரும்பி 2019, 18, 17, 16, 15 நீங்க எல்லாம் போகக்குள்ள உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரே கேள்வியை ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். இதுல 2022 இல்ல பாருங்க. இந்த 2022 கேள்வி 2011, 12ல வந்து எஸ்ஏ. அதே மாதிரி அதுக்கு பிறகு இடைக்குள்ள இருக்குது. ஸோ ஒரே கேள்வி ஒரே பொறிமுறை தான் ரிப்பீட் ஆகுது. நீங்க படிச்சு போட்டு பாஸ் பேப்பர்ல வராத பொறிமுறை நீங்க ரிசோர்ஸ் புக் பார்த்து எழுதிருப்பீங்க. அதையும் சாதாரணமா பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பொறிமுறை ஒரு விஷயமே இல்லை பிள்ளைகள். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. கஷ்டப்படவே தேவையில்லை. அதே மாதிரி அதுக்கு மேல இருக்கிற கேள்வி மாற்றீடு கேள்வி உங்களுக்கு நான் செய்து விட்டிருக்கிறேன். அப்படித்தானே? மாற்றீடு எப்படி எப்படி வரும், அதே மாதிரி மாற்றீடு தியரி பாஸ் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு செய்து விட்டிருக்கிறேன். அதையும் அழகா படிங்க. எக்ஸாம்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அதோட எங்களோட எம்சிக்கு மெகா செமினார் நடக்கும். மெகா செமினார் நடக்கும். அந்த மெகா செமினார் என்னதுண்டா, ஒவ்வொரு எம்சிக்யூக்கும் 4 எம்சிக்யூ. அப்படி என்றா மொத்தமா 50 எம்சிக்யூக்கு 200 எம்சிக்யூ. கிட்டத்தட்ட அதுல இருக்கிற மாதிரி 40+ எம்சிக்யூ உங்களுக்கு ஃபைனல் பேப்பருக்கு வந்துடும் பிள்ளைகள். ஸோ அது தேவையான ஆக்கள் அதுல நீங்க ஜாயின்ட் ஆகி படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரியோட அப்டேட் வேணுமெண்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட குரூப்ட லிங்கை கொடுக்குறேன் வாட்ஸ்அப் சேனல்ல. அதுலேயும் நீங்க ஜாயின்ட் ஆகி தொடர்ச்சியா எங்களோட பேப்பர் அனலைஸை நீங்க எடுத்துக்கலாம். அந்த அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி படிச்சீங்க என்றாலே ஆல்மோஸ்ட் நீங்க எம்சிக்கு நல்லா தாண்டிடுவீங்க, எஸ்ஏ தாண்டிடுவீங்க, ஸ்ட்ரக்சர் தாண்டிடுவீங்க. சி மார்க்ஸ்ன்றது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஃபைனல் பேப்பர் எப்படி வரப்போகுது இந்த தெரிஞ்சு போட்டு படிச்சீங்கன்றா அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை பிள்ளைகள். ஓகே, அப்ப இதான் எங்களுக்கு பொறிமுறைக்கான அப்டேட். அந்த பொறிமுறையை பாருங்க. அந்த பொறிமுறையை பார்த்தீங்க என்றாலே உங்களுக்கு விளங்கிடும் அடுத்த முறை என்ன வரப்போகுதுண்டு, இல்லாட்டி எப்படி படிக்கணும்ட்டு. முதலாவது தட்டுங்க பேப்பரை, செய்யுங்க.
ஸ்கீமை பார்த்து திருத்துங்க, விட பார்க்காதீங்க பிள்ளைகள். விட பார்க்குறேன்னா பின்னால அஸ்டன்ல இருக்கிறத பார்க்காதீங்க. ஸ்கீம் எடுங்க. கடைசி ஒரு 2019 இருந்தாவது ஸ்கீமை, இல்லாட்டி 20 இருந்தாவது ஸ்கீமை பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்களேன். போன்ல வைக்காதீங்க. போன்ல வச்சு படிச்சுக்க மாட்டீங்க. ஸோ பிரிண்ட் அடிங்க. நான் கடைசி டைம்ல அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்து நீங்க வேற ஏதாவது கேட்டா அதையும் நான் குயிக்கா வீடியோவா போட்டுடுறேன். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல்லா வீடியோ போட்டு கொண்டே இருப்பேன். உங்களுக்கு என்னது படிக்கணுமோ நீங்க அவ்வளத்தையும் கேட்டுக்கொண்டே இருங்க. நானும் எனக்கு